புள்ளிகள் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் புள்ளி வந்து SV6. இந்த SV6 அப்படின்ற ஒரு புள்ளி உடலுடைய சூட்டை தணிக்கும். நம்மளுடைய உடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா குளுமைப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. இது நான் என்ன நரிஷ் பண்ணக்கூடிய பாயிண்ட் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை வெளியே எடுத்துரும். அப்ப வந்து சூட்டை எடுத்துட்டு நீர் ஓட்டத்தை அதிகம் நம்மளுடைய உடல்ல பாடி ஃப்ளூயிட வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்ப வந்து உடனடியாக வந்து குளிர்ச்சியில அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா குளுமை அடையும். சோ உடல்ல வந்து மாற்றம் இருக்கும். கணுக்கால் மூட்டு வந்து நம்மளுடைய 4 விரல் வருஷம் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற ஒரு புள்ளி தான் வந்து இந்த SV6. உட்பக்கமா இந்த ஒரு புள்ளியில வந்து நம்ம வந்து 20 வருஷத்துக்கு நடந்து வரலாம். இதை வந்து வீடு பண்ணலாம். வேற ஏதாவது புள்ளிகள் கொடுக்கலாம் அப்படின்னா LA11. LA11 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடலுடைய சக்தியோட பாதையில் இருக்கக்கூடிய எர்த்துக்குள் நிலப்புள். இந்த புள்ளியை பொறுத்தவரைக்குள்ள உடலுடைய சூடு தனியும் அதோட சேர்த்து நம்மளுடைய அந்த நாள்பட்ட தேக்கங்கள் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய புள்ளி வந்து லிவர் 2 வந்து செலக்ட் பண்ணலாம். கல்லியில் இருக்கக்கூடிய சூட வெளியே தரதுக்காக லிவர் 2 கொடுக்கலாம். அந்த லிவர் 2 நீங்க வந்து பிரஷர் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய கட்டைகளுக்கும் அடுத்த கால் இருக்கக்கூடிய கட்டைகளுக்கும் அடுத்தவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நீங்க அழுத்த கொடுக்கலாம். LA11 அப்படின்னு சொல்றது நம்மளுடைய இந்த கையில இந்த மடங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. இந்த புள்ளியை நீங்க அழுத்த முடியும். இந்த 3 புள்ளியை அழுத்த கொடுக்கக்குள்ள வித்தின் ஒரு 5 ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து அதாவது கல்லீரல் சூட்டு